வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம தூய சிறுவிடை நாட்டுக்கோழி பண்ணை அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம், குன்னம் வட்டம், கத்தாவளைமேடுங்கிற சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாதம் ஆச்சு. நல்லபடியாக போய்கிட்டே இருக்குது. சரிங்க, நம்ம பண்ணையில் ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா, நம்ம இன்க்யூபேட்டர் ஒன்று அட்டை பாக்ஸ் வச்சு செஞ்சோம். அது ரிசல்ட்டுமே நல்லா வந்திருக்கு. அதால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ போடாமல். ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 kg பேக்கிங் பாக்ஸ் எடுத்தாச்சு. அதில் கீழே இல்லாமல் மேலேயும் இல்லாமல் சென்டராக ஒரு ஹோல் போட்டு நம்ம பல்பை செட் பண்ணுறதுக்காக செட் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கிங் பண்ணது ஏன்னா எதுக்காகனா, நம்ம ஹோல் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணுக்காக. ஏன்னா அது ஹீட்டு எக்ஸ்ட்ரா வெளியே வந்தோன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. முட்டையை பார்த்தீங்கன்னா பொரிப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹீட்டு கரெக்டாக போகலன்னா. அதால் நம்ம கரெக்டாக போட்டுக்கிட்டுருக்கோம் ஹோல் போட்டு இன்சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு அடாப்டரோட இன்சைடு பார்த்திங்கன்னா நமக்கு இது பல்பு வைக்கிறதுக்கும் வெளியே பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கோம். ஒயர் நார்மல் ஒயரே போதும், நமக்கு பெரிய எல்லாம் தேவையில்லை. இது மொத்தமாகவே எனக்கு 150லே முடிஞ்சிருச்சு எல்லா செலவுமே. நல்ல ரிசல்ட் தந்திருக்கு. ஆனால் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டைம் நமக்கு செட் ஆகலை. ஆனால் இப்படி நல்ல ரிசல்ட் இருக்குது. வீட்டில் நம்ம வெளி வேலையும் கொஞ்சம் பார்க்குறதால நமக்கு இது, ஏன்னா ஒரு நாளைக்கு 4 டைம் ரொட்டேட் பண்ணி ஆகணும் நம்ம முட்டையை பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா நெல் உமி கிடையாது, நெல் பார்த்திங்கன்னா ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்கும். அதேமாரி கூலிங்கும் கொஞ்சம் நல்லா தாங்கும். ஏன்னா உள்ளே அரிசி இருக்கிறதால நாங்கள் அதே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 கிலோ 2 kgலேருந்து 3 கிலோ வரையும் எடுத்துக்கிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா அட்டை பாக்ஸ் உள்ளே அதை போட்டுட்டு நல்லா சமமாக நிறைய விட்டுட்டு நம்ம அடுத்து ரெடி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு கூலிங் டைமில் 60 வாட் பல்பு கரெக்டாக இருக்கும். ஹீட் டைமில் நமக்கு கொஞ்சம் வாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலான்னு அடுத்த ஐடியா இருக்குது. அதை நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நமக்கு ஒரு ப்ரூஃப் இல்லாமல் எதையும் போடுறது எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 12 முட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. 11 முட்டை. எல்லாத்தையுமே நம்பர் போட்டு வச்சாச்சு. எதுக்காகனா, நம்ம திருப்பும்போது ஃபஸ்ட் ஒரு டைம் திருப்பும்போது நம்பர் கீழே போயிடும். அடுத்த வாட்டி திரும்ப நம்பர் மேலே வந்துடும். நம்ம அது கரெக்டாக லெவலுக்காக நம்ம கரெக்டாக நம்பர் போட்டு வச்சுருக்கோம். நம்ம ஒரு 11 முட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். நெல் உமி பார்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. நெல் உமி இல்லை, நெல் நல்லா ஹீட்டு தாங்கி நம்மளுக்கு 11 முட்டையில் நமக்கு ஒரு 2 முட்டை தான் வேஸ்ட் ஆச்சு. மிச்சம் 9 குஞ்சுகள் நமக்கு கிடச்சிது. நல்ல ரிசல்ட்டு நல்லாவே கிடச்சிது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா மார்க் பண்ணி வச்சாச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். மறக்காமல் பார்த்திங்கன்னா 4 டைமும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி ஆகணும். அதேமாரி ஹியூமிடிட்டிக்காக தண்ணி நம்ம வைக்கணும் டப்பாவில், ஒரு பாக்ஸில். ஒரு டப்பா இல்லைனா ஒரு சில்வர் கிண்ணி எதெல்லாம் ஒன்று வைக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வச்சா தான் நமக்கு ஹியூமிடிட்டிக்கு வந்து கரெக்டாக இல்லை, ஈரப்பதம் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த பாருங்கள், நான் ஒரு டப்பாவில் தான் வச்சுருக்கேன். என் வீட்டில் இருந்து எடுத்து வச்சாச்சு. நான் கூட கொஞ்சம் யோசித்தேன் வைக்கலாமா நம்மன்ட்டு. சரி, சில்வர் பாத்திரம் வைக்கலாம்னு நினச்சேன். வேணாம், அது ஆல்ரெடி ஹீட்டு, நம்ம கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பாவே இருக்குன்ட்டு வச்சதால் நமக்கு ரிசல்ட் நல்லாவே கிடச்சிச்சுங்க. நீங்களும் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் நல்லாவே இருக்குது. வச்சாச்சு, அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா மூடிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு திரும்ப மூடிட்டு வச்சுட்டு டெய்லியுமே ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 4 டைம் ரொட்டேட்டு. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லெவல் போகும்போது மாற்றினா போதும். நீங்கள் தண்ணி அடிக்கடி மாற்றணும் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு டைம் மாற்றினாலே போதும். நான் ஒரு டைம் தான் மாற்றினேன். ஆனால் ரொட்டேட் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு 4 டைம் பண்ணி ஆகணும். டைம் ஃபிக்ஸட். காலைல 9 மணிக்கா, 9 மணி, 1 மணி, 3 மணி, 8 மணி போதும். இந்த டைமில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குஞ்சு 20 நாள் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாவே வந்துருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 முட்டை வச்சோம். நமக்கு 2 முட்டை பொரிக்கலை. பரவாயில்லைங்க, மிச்சம் 9 குஞ்சு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது சக்ஸஸ் தான். சரிங்க, பார்க்கலாம்.